தமிழ் பண்பாட்டு பேரவையின் பேரவை விழா சிறப்பு மலர்களை, அதாவது நூல்களை, திருவாட்டி திலகவதி தில்லையம்பலம் அவர்கள் கைகளில் சுமந்து வர, திருவாளர் செல்வத்துறை தில்லையம்பலம் அவர்கள் அம்மலர்களுக்கு குடைபிடிக்க, இரு மாணவர்கள் அம்மலர்களுக்கு சாமரம் வீச, கைகளில் சுடர்களுடன் மாணவிகள் புடைசூழ, மங்கள இசை முழங்க சிறப்பு மலர்கள் மேடைக்கு எடுத்து வரப்பட்டன. எங்கும் காண முடியாத நிகழ்வாக இம்மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இறைவனுக்கு நிகராக தமிழ் அன்னையின் மலர்களை பணிவோடு கொண்டு வரப்பட்டது கண்கொள்ள காட்சியாக அமைந்திருந்தது. முதல் சிறப்பு மலரினை சிவன் பிட்சா உரிமையாளர் திருவாட்டி மிதுசா சுதர்சன் அவர்கள் பெற்றுக்கொள்ள, மலர் வெளியீட்டு உரையை வழங்கினார் திருவாட்டி பரிமளகாந்தி பரமதாஸ் அவர்கள். நீங்கள் பாருங்க, இந்த புத்தகத்தின் அட்டைப்படம் மிகவும் நல்ல, எனக்கு தொலைபேசியில பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஆசையா இருந்தது. அந்த வண்ணம், இன்னும் வண்ணம், கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் முதல்லயே வருது. பிறகு முழுக்க தட்டிக்கொண்டு போனா சின்ன புத்தகம் தான், நிறைய விஷயங்கள் இல்ல. அவர்களுடைய முயற்சி எல்லாமே இது கன்னி முயற்சி தான். நான் யோசிச்சேன், தாங்களாய ஒரு பேரவையை உருவாக்குறாங்க, தங்களுக்கு தாங்களே பட்டமளித்து செய்யறாங்க. இதெல்லாம் சும்மா வரையில நிறைய கஷ்டம். அவைகளை அமர்த்தி 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 வைக்கிறதாலே அவைகளின் மரம் மாதிரி முளைச்சு வந்து நிற்கணும். அப்படி பார்க்கல நான் ஒன்றுக்கு பார்த்தேன், முன்னுரியோட தொடங்கி அவைய தங்களுடைய நகர்வு எப்படி இதை கொண்டு வந்தேன் என்றதை போட்டிருக்கணும். நிறைய கல்விமான்களின் வாழ்த்துகள் இருக்குது. அதை விட அவையல் வயசு வேறுபாடு இல்லாம சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், வயது போனாங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கணும். சரியான ஒரு நல்ல கட்டித்தனம். இந்த பிள்ளைகள் இன்னும் இன்னும் என்ன சொல்றது, வந்தோம் போனோம் இந்த உலகத்துக்கு இல்லாம தடம் வரைஞ்சிட்டு போகணும். அப்படியார் வந்தார், திருவள்ளுவர் வந்தார். அப்படி இங்கே இந்த தடம் இங்க பதியும். அது யூரல் இருந்து வெளியேற்றப்பட்டோம், பிரான்ஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டோம். அது இந்த இடத்துல இங்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிற இடத்துல கீழில நல்ல மனசுள்ள ஒரு ஆக்கள் இருக்கிற இடத்திலேயே இதை நடத்தி கொண்டிருக்கிறது பொருத்தம். பிறகு அந்த அவையை செய்த நிகழ்வுகள், அதாவது இந்த நாட்டுக்காரரோட செய்த நிகழ்வுகள் ஆவணப்படங்களா இருக்குது. மிகவும் நல்ல. எல்லாரும் இந்த புத்தகத்தை கொண்டே வீட்டுல வச்சு கூட பிள்ளைகளுக்கு காட்டி கட்டாயமாக நீங்கள் தமிழோட இவையோட சேர்ந்து கூட பிள்ளைகளுக்கு உண்மையிலே அந்த பெற்றார நான் பாராட்டுறேன். சைவ நதிக்குள்ள கொண்டு வரும். தமிழ் எப்படியும் அது வரும், தாய்மொழி பாடசாலையில படிச்சிருக்கணும். ஆனா சைவத்துக்குள்ள விட மாட்டேன். விட்டா பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நலம் என்று சொல்றது